இப்போ தொடர்ந்து காதலர் தினம் வருவதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா இப்போ வந்து வித் லவ் அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வித் லவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்களினுடைய பேராதரவு பெற்றுவிட்டது தான். ரொம்பவே பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவா இருந்த ஒரு மாதவனுடைய படம் மின்னலை மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்த ஒரு படம் இப்போ ரீரிலீஸ் ஆகுது. ஒரு காக்க மின்னலையெல்லாம் கௌதம் வந்து புதுசா அவர் கௌதமுடைய அப்சல்யூட் பீக், அவர் அவ்வளோ அப்சல்யூட் பீக்ல இருக்கும் பொழுது வந்த படங்கள். ஆனால் அமீர் பருத்தி வீரன் எடுத்து முடிச்சு பருத்தி வீரன் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஓட்ட படம். ஏறக்குறைய டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டு படங்களில் வெகு சில படங்கள் மட்டுமே செய்த சாதனை. யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தொடர்ந்து காதலர் தினம் வருவதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா இப்போ வந்து வித் லவ் அப்படின்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா அப்படின்னா மின்னலை, மௌனம் பேசியதே, அதாவது மாதவன் வந்து அந்த காலகட்டத்தில் 2000 அந்த 2005 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவா இருந்த ஒரு மாதவனுடைய படம் மின்னலை மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்த ஒரு படம் இப்போ ரீரிலீஸ் ஆகுது. இப்போ அதாவது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா மக்கள் வந்து ரீரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் அதிக அளவு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையானது இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த வித் லவ்க்கும் பாத்தீங்கன்னா ஆனா அதே காம்படிஷன் வந்து இருக்குது. அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கு. எது சக்சஸ்ஃபுல்லா எது வெற்றியை பெறும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை மேம், வித் லவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்களினுடைய பேராதரவை பெற்றுவிட்டது தான். இப்போ என்னன்னா அது அந்த பையன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியினுடைய டைரக்டர் அபிஷன் ஜீவன்த்னு சொல்லி ஏறக்குறைய டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டு படங்களில் வெகு சில படங்கள் மட்டுமே செய்த சாதனை அது. சப்மிஷன் இருக்குமா எப்படின்னா கமலஹாசன் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் ஃபில்ம்ஸ் தட் ஹஸ் பீன் சப்மிட்டட் பை அன் ஆக்டர் டு ஆஸ்கருக்கு அதிக முறை ஒருவரால் அவருடைய படம் வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னா கமலஹாசன் அவருடைய படம். பட் ஆனால் ஆஸ்கருடைய ஜூரி வந்து அதை பிக் பண்ணி அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அது ஒரு இது இருக்குது. இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 201 படங்களில் 4 படங்கள் மட்டும் இங்கேருந்து அனுப்பப்பட்டது. எப்போ 2025 உள்ள படங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்று மேம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் கிட்டத்தட்ட 7 கோடி பட்ஜெட்டில் 90 கோடி கலெக்ட் பண்ண படம். 7th ஹையஸ்ட் கிராசர் இன் 2025 டூரிஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்தா பையன் லோயலா காலேஜில் மாஸ் கம்யூனிகேஷன் சாதாரண. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தா வித் லவ்ன்ற ஒரு படம் ஏறக்குறைய சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவருடைய ப்ரொடக்ஷன், ஜியான் ஃபிலிம்ஸினுடைய எம்ஆர்பி கூட சேர்ந்து அந்த சரி அது எப்படியான ஒரு இம்பாக்ட் கொடுக்க போது யாருன்னு பார்த்தா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கான். அவர் டைரக்டர். அப்புறம் இந்த பையனை வந்து ஏறக்குறைய அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கான். ஸோ அவங்களுடைய டைரக்ஷனில் அந்த படம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஃபீல் குட்டாக கிட்டத்தட்ட மலையாளம் டைப் ஃபிலிம்ஸில் இப்போ சர்வம் மாயா அந்த மாதிரி ஒரு சில மலையாளம் டைப் ஃபிலிம்ஸ் நமக்கு எப்படி ஃபீல் குட், அந்த பாச்சுவம் அற்புத விளக்கும் அந்த மாதிரி எப்படி கொடுக்குதோ ஆரம்பத்தில் இந்த எண்ட் டு எண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு காமெடி அண்ட் ரொமான்ஸ் எல்லாமே அதாவது அளவு அதிகம் இல்லாமல் அதாவது ரொம்ப நீட்டாக ரொம்ப வந்து நம்மளை வந்து தித்தி பார்க்காம அதே நேரத்தில் வந்து கசப்பும் ஆகாமல் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிற ஒரு பேலன்ஸ் டயட் மாதிரி சூப்பராக, குறிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அதே நேரத்தில் மில்லியனல்ஸ்க்கு இந்த லேட் மில்லியனல்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அழகாக ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க போல். ஸோ நான் வந்து அந்த படத்தை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆனால் படத்தை கிடைச்ச ஒரு தரவுகளின்படி அந்த படம் வந்து இன்னொரு 2 வாரம் ஒரு 20 நாளாவது ஓடும், கண்டிப்பாக ஓடக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன ஓடிச்சோ அதுக்கான ஸ்கோப் வந்து இது வந்து இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த படம் வந்து நல்லா ஓடும். ஸோ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. கப்பல்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து படம் வந்து கண்டிப்பாக பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சைடில் வந்து வெற்றி படமாக அறிவிக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சைடில் அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு. அதுதான் அதில் வந்து இப்போலாம் வந்து ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காத ரொம்ப பிரச்சனை. ஸோ நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி சிலம்பாட்டம் வரப்போகுது. அது சிம்பு ஃபேன்ஸுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே வரன்றதாடி மின்னலை வரப்போகுது. இந்த மின்னலை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு காக்க மின்னலையெல்லாம் கௌதம் வந்து புதுசாக அவர்
கௌதமுடைய அப்சல்யூட் பீக், அவர் அவ்வளோ அப்சல்யூட் பீக்கில் இருக்கும்பொழுது வந்த படங்கள். அதில் மின்னலையெல்லாம் அவர் தான் எடுத்தாரானே யாருக்கும் தெரியாது. காக்க காக்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது எடுத்தவர் இவர் தானா அப்படின்னு ஏறக்குறைய வாரணமாயிரம் வரும்பொழுது தான் மின்னலை டேரக்டர்ன்றது நம்ம கவர்லேட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படம் விட்டு பாடல் விட்டு ஹாரிஸ் ஜெயராஜனுடைய எல்லா பாடலும் விட்டு சொல்லப்போனால் எல்லா பாடலுமே ட்ரெண்டு. அதில் விவேக் அவருடைய காமெடிலாம் விவேக் பீக்கில் இருக்கும்போது உள்ள இதெல்லாம். ஸோ அது வந்து மறுபடியும் வந்து இன்னைக்கு ஜென்சி பார்க்க போகிறாங்கன்றதே ஒரு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அப்படிலாம் படங்கள் வந்து அவங்க பார்க்கணும். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இன்னைக்கு கதையே தேவையில்லை, ஒரு 4 பாடல்கள் 2-3 பேக்ரவுண்டு, அதே நேரத்தில் ஒரு லவ் ஃபெயிலியரோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று ஒரு கன்றாவியான ஒரு கான்செப்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு மூவி, இப்படி தான் ஃபில்ம் மேக்கிங் இருந்தது, இப்படி தான் வந்து பாடல்கள் அப்போ உள்ள ஹீரோயின்ஸ்லாம் இப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது அப்போ உள்ள காதல் என்னன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மின்னலை படமே கொடுத்துருவாங்க. அண்ட் சிலம்பாட்டம் வந்து சிம்பு ஃபேன்ஸுக்கு ஒரு மறுபடியும் வந்து சிம்பு ரொம்ப நாள் வச்சு அவரை பார்த்து மறுபடியும் ஸோ அவரை பார்க்குறதுக்கு ஒரு சூழல், ஒரு நல்ல சூழல். அதில் அந்த படம் வந்து குறிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அது சிம்பு படம். சிம்புன்னு அது சிம்புவை சுற்றி தான் வரும். சிம்புவோட மாஸ், அவருடைய எனக்கு அவரை பற்றி குறிப்பா சார் சிம்பு அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய இடத்தை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவர் பூர்த்தி பண்ணுவாரு. விஜயோட இடம்லாம் ஒரு இடமாமா, அதை பூர்த்தி வேற பண்றதுக்கு இன்னொருத்தர் வேணுமா? அதெல்லாம் வேணாம். சிம்புன்றது ஒரு தனி திறமை வாய்ந்தவர், தனித்தன்மை வாய்ந்தவர். சொல்லப்போனால் புலிக்கு பிறந்த புனையாதுன்ற மாதிரி அப்பாவுக்கு மகன் வரலாம். அவர் போயிட்டு விஜயோட இடத்துலலாம் உட்கார்றது வந்து அவருக்கு கேவலம். அது அவருக்குன்னு ஒரு பாதை அமைச்சு அவர் பாட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும் அவர் தான் இந்த நம்மளுடைய காலகட்டத்தில். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் பாடி பில்டர்ஸ் அது இதுன்னு நிறைய இருந்திருக்காங்க. ஆனால் அவர் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாடி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கொண்டு வர முடியுமா இன்றைக்கெலாம் அவர் பல பேருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன்றதை தாண்டி மேம் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர். அவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ சொன்னீங்களாடா நான் வரவே மாட்டேன், கிட்டத்தட்ட பாத்ரூமில் உட்காந்து டப்பிங் பண்ணுற அளவுக்கு மைக்கேல் ராயப்பன் முன்னாள் எம்எல்ஏ, டிஎம்டிகே எம்எல்ஏ, அவருக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்தாரு, அடங்காதவன் அசராதவன் அன்பனவனா ஏன்னு. அந்த படத்தில் டப்பிங்கு வராமல் பாத்ரூம்லேருந்து நான் பேசிக்கிட்டு இருந்தாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது. வேணா இங்கே கொண்டு வந்துருங்க அப்படின்ற அளவுக்குலாம் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி. உண்மை தான், அந்த குற்றச்சாட்டுலாம் இல்லைங்களே. ஆனாலும் நான் அந்த சிம்பு இல்லை, நான் வேற மாதிரி அப்படின்றத காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஃபோர்ஸில் பவரில் இருக்கிறான சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம். அப்போ சிலம்பாட்டம் வந்ததுன்னா பெரிய அளவில் அந்த படம் போகலைனாலும் அந்த படத்தில் வர்ற சிம்பு ஒரு மல்டி வேரியன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் மல்டி வேரியன்ஸ் இருக்கும். அந்த படத்தில் ரொமான்ஸாக இருக்கும், எல்லாமே ஹிட், பாடல்கள் ஹிட்டு. இளையராஜா யுவன் சங்கர் ராஜுக்கு பாடி கொடுத்த அந்த பாடல் ஹிட்டு. ஸ்னேகாவுடைய எனக்கு தெரியும் லாஸ்ட் பெஸ்ட்னா அந்த படம் தான். அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது ஒரு ஆங்கிள். ஸோ அதில் பில்லா மாதிரியான அவரோட என்ட்ரி அஜித் ஃபேன்ஸுக்கே அது ஒரு பெரிய சந்தோஷம். அதெல்லாம் ஏன்னா ஒரு ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் அஜித் ரஜினிகாந்த் ஃபேனாக இருந்த ஒரு காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு அதெல்லாம் லிட்டில் சூப்பர் ஸ்டாரே பேர் வச்சுக்கிட்டாரு. அதுலேருந்து வந்து அஜித் ஃபேனா மாதிரி ஒரு அஜித் ஃபேனாவே தான் பண்ணிச்சார். இன்றைக்கி ஒரு பயணிச்சுக்கிட்டார். இப்போது அங்கே ஒரு ரேசிங்க்கு இவர் தான் போய் நிற்கிறார். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் போய் நிற்கிறாரு. ஏன்னா அஜித்தை தேடி போவாங்க, அது இஸ் அன் அட்ராக்டபிள் மெட்டீரியல். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அஜித் ஃபேன்ஸுக்கே அந்த படம் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சிலம்பாட்டம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பா. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மௌனம் பேசியதே, அதாவது அமீர் அவர்களுடைய முதல் படம், அமீர் டைரக்ட் பண்ண முதல் படம் மௌனம் பேசியதே. அதுல இருக்கக்கூடிய டயலாக்லாம் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதுல கூட சாங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் ரிலீஸ் ஆகுது. இது மக்களுக்கு எவ்வளவு? அமீர் அவர்களும் அதே தான் மேம். எப்படி ஜிவி அவர்கள் சரி நம்ம கௌதம் போய் பேசுனவங்க பருத்தி வீரன்ல தான் எல்லாருக்கும் தெரியுமா அமீர். பருத்தி வீரன் அமீர் தான். ஆனால் அமீர் பருத்தி வீரன் எடுத்து முடிச்சு பருத்தி வீரன் ரிலீஸ் ஆகி பருத்தி வீரன் ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஓடின படம் அந்த படம். ஏறக்குறைய 2005 வந்த சந்திரமுகிக்கு அப்புறம் இத்தனை ஒரு வருஷம் ஒரு படம் ஓடி இருக்கு அப்படின்னா இது மட்டும் தான் மேம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் பருத்தி வீரன். அந்த பருத்தி வீரன் எடுத்து முடிச்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யார் இவர் அப்படின்னு தேடும்போது தான் மௌனம் பேசியன்னு ஒரு படமே பின்னாடி, அதாவது கார்த்திகேயன் அண்ணன் சூர்யா நடிச்ச படம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த படம் சென்னையில் இன்னும் சொல்லப்போனால் நகரங்களில் ஹிட்டு, குறிப்பாக சென்னையில் மட்டும்தான் விட்டு மௌனம் பேசியது, வேற எங்கேயும் ஹிட்டு கிடையாது. ஆனால் அந்த சூர்யா வந்து தமிழ்நாடு முழுக்க ஹிட் ஆனார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இப்படி ஒரு படம் நடிச்சிருக்காரு சூர்யாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆக்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் அந்த நந்தா அதெல்லாம் வந்த புதுசு. அந்த நந்தாலேருந்து அப்படியே வருது. அப்போ தான் அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த அவருடைய கண்ணு ரொம்ப ப்ரொஆக்டிவ் ஆனது, ரொம்ப அதாவது ஆக்டிங் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் அவர் அந்த டைமில் தான். ஸோ அதனால் அந்த படத்தில் வர்ற ஒரு காதல்ன்றது வந்து இதுவரைக்கும் யாருமே இந்த பசங்களாம் அது தெரியவே தெரியாது, நமக்கே அதெல்லாம் புரியாது. அப்படின்ற ஒரு டைமில் வந்தது. அதை யாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அது யாருமே புரிஞ்சிக்க முடியல.
அது பெண்கள் ஏமாத்துறது வைக்கிறதுலாம் அப்பதான் வந்த புதுசு இதெல்லாம் ஏமாத்திட்டு போயிருவாங்கன்றதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை ஒரு வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் காமிச்சு அது ஃபீல் குட்டாக ரொம்ப லைட்டான எடுத்துக்கக்கூடிய ஹீரோ, அந்த ஹீரோ அதை எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்ற ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்தது. அதில் உள்ள காமெடியும் ரொம்ப சட்டிலான காமெடி. அப்போ உள்ள சென்னை கல்ச்சர் அப்படியே காட்டும், சென்னையில உள்ள இளைஞர்கள் எப்படி இருந்தாங்கன்றதை காட்டும். எல்லா படமுமே அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சூர்யா மட்டும் இல்ல, மாதவன் அவர்களுமே மின்னலை படத்துல தொடங்கி இதற்கு முன்னாடி அலைப்பாயுதே இந்த மாதிரியான எல்லா படங்களுமே மாதவன் அவர்களுக்கு சென்னை லைஃப், ஏன்னா ஊர் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சென்னை லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை அப்படியே தத்ரூபமா எடுத்து காட்டினவர் மாதவன் அவர்கள் தான். அதுலதான் வந்து மாதவன் அவர்கள் ஹிட் ஆனாரு. இந்த படம் எந்த அளவுக்கு இப்போ ரீரிலீஸ்ல ஹிட் ஆகும்? அதாவது இதை பார்க்கறதுக்கு ஃபேமிலி போக மாட்டாங்க ஆப்வியஸ்லி. கப்புள்ஸு, இளைஞர்கள், அதே நேரத்தில் ஒரு காலேஜை கட்டடிச்சிட்டு போகிற பசங்க அவங்க தான். அவங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக ஒரு 20 ஷோ நல்லா போகும். எல்லா தேட்டர்லையுமே கேரண்டி 20 ஷோஸ் போகும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ விண்ணை தாண்டி வருவாங்க பார்த்தீங்கன்னா பிஆரில் பிவிஆரில் விஆர் மாலில் எப்பயுமே ஒரு ஷோ, மத்தியானம் ஒரு ஷோ அதுக்கு அலாட் பண்ணி சின்ன ஸ்க்ரீனு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து டார்கெட்டடாக யாருன்னா கப்பல்ஸை டார்கெட் பண்ணி விண்ணை தாண்டி வருவாயா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு கல்ட்டு கிளாசிக் இருந்தது, போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க பசங்களையும் தட்டி கொண்டு போய் பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது இட் இஸ் அ ஃபோர்ஸ்டு ஒன். இது வந்து அகைன் இட் இஸ் அ ஃபோர்ஸ்டு ஒன் அப்படின்னால வந்து சரியான நேரம் இந்த டைமில் கரெக்டாக வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சங்க் இப்போ மட்டுமே படங்களை பார்த்து பிஆர் தன்னுடைய அடுத்த சூப்பர் ஸ்டாராக நினச்சிக்கிட்டு இருக்க குரூப் ஃபுல்லாமே நேராக தேட்டரில் போய் உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இப்படிலாம் படம் வந்திருக்கு போல, இப்படிலாம் இருக்காங்க போல இருக்குன்னு பார்த்துட்டு வரதுக்கு ஒரு நல்ல ரீவிசிட்டு, ஒரு நல்ல நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். நம்மள மாதிரி ஆளுங்க போய் பார்த்தோன்னா அந்த ஆப்வியஸ்லி நம்மள மாதிரினா அப்போ உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா நமக்குலாம் ஒரு ரீவிசிட் நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸை கொடுத்து பார்த்துட்டு வந்துடலாம். அதனால் ஃபேமிலியில் ஒரு 20 to 25 ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்னு சொல்ல கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணால் எவ்வளோ வருமானம் வருமோ அந்த வருமானத்தை ஈஸியாக எடுத்து. சரிங்க சார், இந்த காதலர் தினத்திற்கு ஒரு உகந்த படம் அப்படின்னா இந்த 4 படங்கள், அதாவது சிலம்பாட்டம், வித் லவ், மின்னலே, மௌனம் பேசியது, இந்த 4 படத்துல உங்களுக்கு வித் லவ் தான். ஏன்னா மேம் அந்த பையன் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு டூரிஸ்ட் ஃபேமிலின்ற மாதிரி ஒரு படத்தை, ஒரு கல்ட் கிளாசிக் மேம், டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் இந்த தமிழ்நாட்டில் வந்திருக்கானா வந்ததே இல்லை மேம். அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டு நீ அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி நீ அடுத்த ஆக்டராக போகிறாரு அனஸ்வரராஜன் கூட ரொம்ப தத்ரூபமாக அவர் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சு. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு இது வந்து இப்ப இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே எளிமையா இருக்கிறத ரொம்பவே விரும்புறாங்க, ரொம்ப லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிரதீப் ரங்கராஜன் அவர்களுக்கு எவ்வளவு ஸ்கோப் மக்கள் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே அந்த பிரதீப் ரங்கராஜனுடைய இடம் வந்து இவருக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு மேம் இப்பவே நம்ம அந்த பிரச்சனை ஆரம்பிக்க வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வந்து அவங்களே அடிச்சுக்குவானு மேம். இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சைடில் அவர் ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்காரு மேம். ஏறக்குறைய அடுத்த விஜய் அளவுக்கு, அடுத்த சூர்யா சிவகார்த்திகேயன் அளவுக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை இவர் கூட டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜேர்னலில் போயிட்டு இருக்காங்க. இப்போ கவின் இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒரு ஜேர்னல் பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவரும் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ஸ், அதாவது கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியல் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் அப்படி போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் லெட் ஹிம் க்ரோ, கண்டிப்பாக பெருசாக வருவார். ஏன்னா இன்னைக்கு ஒரு ரஜினி, ஒரு கமல் மட்டும் இல்லையா, ரஜினி கமல் இருக்கும்போது ஒரு டிஆர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், பார்த்திபன் வந்தார், ஒரு ராமராஜன், எல்லாரும் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வின்னர்ஸ் பெருசாக தலையெடுப்பாங்க. தெரியல லாங் ரன் 30 இப்போ தலைவர் இருப்பாங்க 50 இயர்ஸாக இன்றைக்கும் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா அது எல்லாரும் அப்படி ஆற முடியாது இல்லையா. அந்த மாதிரி இதில் வின் பண்ணி யார் மேலே வருவாங்களோ அவங்க வந்துட்டு போகிறாங்களோ இல்லையா. பட் ஆனால் ஆளாளுக்கு ஒரு ஜேர்னல் பிடிச்சி தமிழ் சினிமா அடுத்த தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்காங்க. அதுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்து இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வராமல் தமிழ் சினிமாவை வளர்க்கணும், இல்லை தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட்டை வளர்க்கணும்னு நினச்சாங்கன்னா வளரும். கண்டிப்பாக சம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய படமும் சரி, இப்போ ரிலீஸ் ஆன படம் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கிறேன்.